அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினார்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது பலன்கள் மிகவும் துல்லியமாக வரும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஏஎல்பி அப்படிங்கிற நம்ம படிச்சிருக்கோம். மாஸ்டர் அப்படிங்கிற ஸ்ரீ குரு அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் என்ன சார் யூடியூப்பில் டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க, போர்டு வச்சு ஏதோ சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துறீங்க, இது எதற்காக செய்றீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அது ரெண்டு காரணம் இருக்குது. ஒரு உள் காரணம். என்ன காரணம்? ஒன்று, அது எனக்கே பயன்படும், எனக்கு, என் பிள்ளைகள், என் சந்ததிக்கு பயன்படும் யூடியூப்பில் போடுற வீடியோ. இன்னொன்று, என்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, என்னுடைய அறிவுத்திறன் எவ்வளவு, ஜாதகம் ஜோடம் பார்ப்பதற்கு துல்லியத்தன்மை என்ன, நாம் சொல்லுகின்ற பலன்கள் எப்படி இருக்குதுன்னு மகிழ்ச்சியின் குரல் அப்படிங்கிற மூலமாக வெளிப்படுத்துகிறோம். ஜாதக விளக்கங்கள் கொடுப்போம். ஓ இப்படிலாம் பார்க்கலாமா அப்படிங்கிற சிந்தனை மற்ற ஜோடலுக்கு வரும், ஏல்பி படித்தவங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போனா என்னை நானே முன்னிறுத்துறேன், எப்படி என்னுடைய திறமையை நானே வெளிக்கொண்டு வர்றேன். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஎல்பி அப்படிங்கிறது படிக்கும் பொழுது ஒரு சிலருக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும், 15 நாள் கழிச்சு கேட்டால் தெரியாது, மறந்துடுவாங்க. ஒரு சில நேரத்தில் பாடங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை அறியாமல் வீட்டின் சூழலின் காரணமாக, சரிங்களா, அவசரமாக குறிப்பிடுத்திருப்பாங்க. இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஏதோ ஒரு சூழலில் ஒரு சில விஷயங்கள் விடுபட்டிருக்கும். சரிங்களா? அப்போனா நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் புரிகின்றன அப்படின்னு ஏஎல்பி படிக்கிற அனைத்து மாணவர்களும் நமக்கு கமெண்ட் போடாதவங்களும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாகவும் நேரடியாகவும் சொல்லியிருக்காங்க, சார் இதை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க சார், நிறைய விஷயங்கள் புரியுது அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம யூடியூப்ல வீடியோ போட பார்த்தீங்கன்னா ஒரு 25% மட்டும்தான் உங்களுக்கு புரியும், பட்டும் படாம நிறைய விஷயங்கள் சூட்சமாகவும் வாய் வழியா சொல்லிட்டு போவோம். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்ன சார் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதற்காக நீங்க எனக்கு தானே பயன்படும் 2 காரணம் சொன்னீங்க. ஒன்று ஏஎல்பி படித்தவங்களுக்கு, இன்னொன்று உங்களுக்கு அப்படின்னீங்க. என்ன அப்படின்னோம்னா, இன்று உதாரணமாக என்னுடைய ஜாதகத்தையே இப்போ உங்களுக்கு பேக்ல ஸ்கிரீனில் போடுறேன். சரிங்களா? நான் பிறப்பு கால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ம லக்னம் அப்படின்னு சிம்மம். இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு அட்ச லக்னம் தனுசு, உத்திராடம் 1 போகுது. இதில் என்ன சார் உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னா, என்னுடைய கடந்த காலத்தை அதாவது பின்னோக்கி பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இந்த கை அதிகமாக வலிச்சது. இந்த இடம் கரெக்டாக இருக்கும், கேட்டுக்கோங்க. இந்த இடம் என்னால் குளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகின்ற பாத்ரூம் சோப்பு இருக்கு பார்த்தீங்களா, முகங்கையால் போடும்ல, அந்த சோப்பை தூக்க முடியாது. அந்த சோப்போட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 50 கிராம் கூட 100 கிராம் தாண்டாது. அந்த சோப்பை என்னால் தூக்க முடியாது. ஒரு கை சோறு அள்ளி வாயில் வைக்க முடியாது. ஏன்னா சோறை சாப்பாடு தட்டிலேருந்து எடுத்து நம்ம சாப்பிடணும்னா அந்த கை வலிக்கும். இந்த ஒரு இடம் மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. கேட்டுங்க, ஏன்னே எனக்கே தெரியல. நான் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, போகாத வைத்தியம் கிடையாது, ஆங்கில மருத்துவம் பார்த்தேன், சித்த மருத்துவம் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியாத வலி வேதனைகள், எரிச்சல் அதிகமாக இருக்குது. காலையில் ஒரு ஊசி, சாயங்காலம் ஒரு ஊசின்னு சொல்லி சத்து ஊசி அதுன்னு போட்டுருக்கேன். இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய குடும்பத்தை எப்படி வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு அதீதமாக இருந்தது. அதை கட்டுக்கடங்காமல் இருந்தது. என்னுடைய மூத்த பையனும் சின்ன பையன், 2ஆவது பையன் பிறந்திருக்கிறாப்புல, பிறந்த 1 இயர் தான் இருக்கும். சரிங்களா? வீட்டுக்கு வருமானமே நான் மட்டும்தான். என்னுடைய தொழிலில் என்னால் நேரம் சரியாக செய்ய முடியல. நேரம் நான் ஏஎல்பி படிக்கலை. சரிங்களா? ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் காலையில் ஆஃபீஸ்க்கு போவேன், கம்பெனியில் ஆளுக்கு வேலை வைப்பாங்க, நான் போய் வெளியே படுத்துருவேன். ஏன்னா கையை அசைக்கவே முடியாது. 2 வீலர் ஓட்டும் பொழுது ஆக்சிடென்ட் கொடுக்குறோம்பாங்க, இப்படி கேமரா இப்படி திருகினாதான் வண்டி போகும். இப்படினால திருக முடியாது. எப்படி வண்டி ஓட்ட முடியும்? யோசித்து பாருங்க. ஆக்சிடென்ட் கொடுத்தா கை இந்த இடம் வலிக்கும், என்னன்னே தெரியல. ஜாயிண்ட் பயங்கரமான வலி இந்த ஒரு இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அத்தை அப்படிங்கிறவங்க நல்லா கரெக்டவங்க. இந்த நேரத்தில் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அனுசம் 1 அப்படிங்கிற நட்சத்திர புள்ளி நடந்திருந்தது. அதாவது விருச்சிக அட்சலக்கணம் போய்கிட்டு இருந்தது. அதில் அனுசம் 1 அப்படிங்கிற போனது அந்த காலத்தை. இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, நானும் என்னோட நண்பனும் நேராக ஒரு பார்ட்னர்ஷிப்பை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அதனால் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வைக்கிறாங்க அது சேர்ந்து தொழில் பண்ணாங்க எனக்கு தெரியும். என்னுடைய பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செயல் நடந்தது. என்னுடைய மூத்த பையன் அப்போ படிக்கிறப்ப அந்த செயல் நடந்தது எனக்கு தெரியும். சரிங்களா? அதனால்
அதை நான் எடுக்கிறப்ப அனுசம் 1 போகிறப்ப இந்த செயல் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் மகரத்தில் இருக்கிறார். அப்போனா அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் இயங்கும் பொழுது விருட்சிக அட்சலக்கணத்திற்கு 3ஆம் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் 3க்கு 7ல் நல்லா இருக்கிறார். ஆனால் 3ஆம் பாகத்துக்கு உள்ள சூரியன் அப்படின்னு இருந்தார். அவர் யார் அப்படின்னா 3ஆம் இடத்திற்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறார் சூரியன் 3ஆம் இடத்துக்குள்ள இருந்தார். அதனால அதீதமான எரிச்சல். 3 அப்படிங்கிறது காது, மூக்கு, தொண்டை, கழுத்து, தோள்பட்டை, கைவிரல்கள், இந்த ஜாயிண்ட் எல்லாம் வரும். தோள்பட்டை, கைவிரல் சம்பந்தமான இந்த இடத்துல கட்டுக்க நடங்காம வலிதான் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது முல்லை முள்ளால் எடுப்பது அப்படிங்கிறது போல எனக்கு அத்தைன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் காலையில் இப்படி கஷ்டப்படுற, மருந்து மாத்திரை சாப்பிட்டேங்கிற, ஃபுல்லாக பாடி செக்அப் பண்ணியாச்சு, எதுலையுமே எந்த ஒரு பட்டுனா ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த போடுறதுக்கு பார்த்தீங்களா, இந்த செம்பினால் செய்யப்பட்ட கம்பி, இது ஒன்று கடையில் போய் வாங்கி கையிலையோ காலிலையோ போட்டுக்கோன்னு சொன்னாங்க. இது போட்டால் சரியாயிடுனாங்க. சரிங்களா? அந்த கால நேரங்கள் சரியாகும் பொழுது அனைத்துமே நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது போல் என்னுடைய அத்தைங்கிறவங்க சொன்னாங்க. நான் ஒரு நகைக்கடையில் போய் செம்பினால் செய்யப்பட்ட பால்ரஸ் குண்டுகள் போல இருக்கும், அதாவது தங்க பொருள் செய்யறதுக்கு செம்பு பயன்படுத்துவாங்க. அந்த செம்பில் பெரிய கம்பி மாதிரி கொடுத்தாங்க, அதை வளைச்சி போட்டாங்க. சரிங்களா? இது தோராயமாக என் கையில் இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷத்துக்கு மேலே இருக்குது. நான் எந்த பொருள் போட்டாலும் சரி இதை எடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அன்னைக்கு வலிச்ச வலி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. சரிங்களா? இந்த கம்பி போட்ட 2வது நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே சரியாச்சு. செம்பு அப்படின்னா சூரியன். சரிங்களா? அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது போல அப்படிங்கிற மாதிரி, அதாவது 3க்கு அட்டமாதிபதியாக இருக்கிற சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் நமக்கு அந்த அனுசம் 1 முடிஞ்சு அனுசம் 2 போகும் பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கையில மாற்றம் கிடைக்குது, இந்த பொருள் கிடைக்குது. ஏன் அப்படின்னா விருட்சிக அட்சலக்கத்திற்கு 10ஆம் அதிபதி யாருன்னா சூரியன். 10ன்னா மாமியார். சரிங்களா? அந்த 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்துல சூரியன்றதுனால என்னால் தொழில் வேலையை கவனம் செலுத்த முடியல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கைவலி, சாப்பிட முடியாதுங்க, அப்படி ஒரு சோறு அள்ளி சாப்பிட முடியாது, சங்கடமா இருக்கும். அதை இன்னைக்கு வரைக்கும் இதை போட்டிருக்கேன். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் இந்த யூடியூப்ல வீடியோ போர்டு வச்சு எழுதுறோம் அப்படின்னா, என்னுடைய பையங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கிற பையங்க அவங்களுடைய தன்மையிலன்னா உடல் வலுவுக்காக அசைவ பொருட்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற பிரார்த்தம் மட்டும். மூத்த பையன் நல்லா அசைவம் சாப்பிடுவான், சின்ன பையன் கோழி முட்டை மட்டும் சாப்பிடுவாப்புல. அப்போனா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஜோடம் சோடம் சார்ந்த கருத்துக்கள் படிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் அசைவ பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது, உணவருந்தக்கூடாது இல்லையா? அப்புறம் என்ன சொல்றோம், யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போடுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, பின்னாடி அவங்களோட வாழ்க்கை ஃபியூச்சர் வரும் பொழுது அவங்க இந்த வீடியோவை பயன்படுத்தும் பொழுது நம்ம அப்பா இப்பெல்லாம் வீடியோ போட்டிருக்காரு அப்போ நிறைய விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அட்சலக்கணம் இப்பொழுது தனுசு ஏல்பி உத்தடம் 1. சரிங்களா? அடுத்த ஏல்பி அப்படியே நகண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகர ஏல்பி. சரிங்களா? அப்படி மகர ஏல்பியாக போகும்பொழுது உத்தடம் 2 முடிந்து உத்திராடம் 3 வரும் பொழுது, சரிங்களா, என்னுடைய சுயஜாதகத்தில் நம்முடைய சூரிய பகவான் அவர் நின்ற சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உத்திராடம் 3 தான். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா 4 டிகிரியில் இருக்கிறார். அப்போனா எனக்கு 51வது வயது வரும் பொழுது, அப்படி கரெக்டாக 51வது வயசு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் 18/1/1977 பிறந்தேன். எனக்கு 19ஆம் தேதி 19/1 அப்படிங்கிற அந்த டேட் வரும் பொழுது தொடர்ந்து 3 நாட்கள் தலை சார்ந்த இடத்துல பிரச்சனை வரும்ன்றது. எப்படி? அதாவது மகர ஏல்பி போகும் பொழுது லக்னத்தில் சூரியன் இருக்கும் பொழுது, அட்டமாதிபதியாக இருக்கிற சூரியன் லக்னத்தில் இருக்கின்றதுனால, லக்னம்னா தலை சார்ந்த பிரச்சனைகள் வரணும். நம்முடைய ஆசிரியர் சொன்னது போல பார்த்தீங்கன்னா மகர அட்சலக்கணத்திற்கு சூரியன் லக்னத்தில் இருந்தால் 100% இயங்குவார் அப்படின்னு புரியணும். அப்படின்னா அவர் அட்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா அவருடைய கிரக வெளியும் நல்லா வலுவாக இருக்குது. சரிங்களா? 80% கிட்ட நல்லா சூப்பராக செயல்படுறாரு. அப்படின்னா நான் இப்பயே ஒரு கெஸிங் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முதல்ல நமக்கு 51ஆவது வயசு பிறந்த 2ஆவது நாள் நமக்கு அடி உள்ள போகுது தலையில அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஜோடம் சார்ந்த ஒரு கருத்துக்கள் நம்ம தேடி வரலாம். பல்வினை தீவினையின் காரணமாக ஒரு சில தலையில அடிபடலாம், தலை வலிக்கலாம். ஏன்னா நம்ம கையில வலிக்குதுன்னு சொல்லி அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டோம் இல்லைங்களா? அந்த வேலை எனக்கு என்ன மாதிரி. அது போல தலை சார்ந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மூளை செயல் இழக்கலாம்ல. ஒரு விபத்தை சிந்திக்கிறோம், கீழே விடுறோம், தலையில அடிபட்டுறது, ஒரு சில நேரங்களில் ஞாபகம் மறதித்தன்மை வரலாம். அப்புறம்
நம்ம படிச்சது நம்மளுக்கு மறந்தும் போயிடலாம். அப்பனா நம்ம அந்த நேரத்துல நம்மள பிள்ளைகளுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது சொல்லிக் கொடுக்க முடியாம போயிடலாம். இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுதுன்னு தெரியாது. இதே நேரத்துல சூரியன் அப்பனா அரசியல்வாதி இவருடைய நட்பு பாராட்டுதான் கிடைக்கலாம். இல்ல அரசியல் தலையிடல் காரணமா நமக்கு ஒரு பிரச்சனையில வரலாம். அப்படி இல்ல எதிர்பாராத திடீர் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக லோக்கல்ல ஏதாவது ஒரு அரசியல் பதவி, அப்படி இல்லைன்னா ஒரு வார்டு மெம்பரு, அப்படி இல்லைன்னா உள்ளூர்ல ஏதாவது ஒரு பெரியாள் தன்மைக்கு வருவதற்கும் இந்த சூரியன் அனுகிரகம் உண்டு. ஏன் அப்படின்னா நம்முடைய ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 5வது லக்கணம். 2, 5, 8, 11ங்கிறது சுய கர்மா அப்படிம்பாங்க. அப்பனா நான் செய்த நல்வினை தீமைகள் எனக்கு கோச்சாரத்தின் மூலமாக கிடைக்கும். அப்பனா கோச்சார சூரியன் இந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அந்த ரேஞ்சில் வந்து அவர் வந்து கரெக்டாக நம்ம மகரத்தில் இருக்கிறாரு. அவர் போகிற டிகிரி கணக்கும் 4 டிகிரியில் போவார். அதை எடுத்து வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. அப்பனா தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல் நம்மளுக்கு கவர்மெண்ட் மூலமாக, கவர்மெண்ட் டேக்ஸ் சம்பந்தமாக, அரசியல்வாதிகள் மூலமாக பிரச்சனைகளும் உண்டு. இதே இது நன்மையும் கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு தனுசு எழுப்பி போகும் பொழுது சரிங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் 2ஆம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் இருந்தார். அப்போனா நான் வந்து பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் எனக்கு இயங்கும் பொழுது நான் ஜோடம் படிக்க வந்தேன். இப்போ எனக்கு உத்திராடம் 1 போகுது சரிங்களா. அப்போனா நான் பயந்தேன், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரே அப்படின்னு பயப்படும் பொழுது சனி பகவான் அப்படிங்கிற அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் தன்னுடைய பார்வை வீச்சினால 2ஆம் இடத்தை பார்த்தனால ஜோடம் சார்ந்த அறிவு திறமையை வந்து சனி பகவான் எனக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் பண்ண தான் பயன்படுத்தேன். என்ன கழுத்து படம் எழுதாவது சரி. ஏன்னா தனுசு எழுத்துக்கு 2ஆம் அதிபதி சனி எனக்கு 2க்கு 7ல் இருக்காரு, தனுசுக்கு 8ல் இருக்கிறாங்க சரிங்களா. அதனால நான் அதை பயன்படுத்திக்கேன். அப்போ நான் அதற்கு முன்னாடி வரைக்கும் சனிபானை பார்த்து பயந்தேன். நான் இப்போ நவக்கிரகத்துக்கு அனைத்து தெய்வத்தினால விரும்பி கும்பிடுவேன், முக்கியமாக சனிபானையும் கும்பிடுவேன். அப்போ நான் 8ல் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு பயந்தாலும் அது நன்மை கொடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா நாம் செய்த முன் ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினை அப்புறம் வந்துடுது. அப்போ இந்த காலங்களில் 51 வயசு வர்றப்ப நான் என்னுடைய ஞாபகம் முறையை இழக்கிறேன்னா, தலையில் அடிபட்டு கஷ்டப்பட போறேன்னா, எனக்கு தலைவலிக்க போதா, அரசாங்கம் சார்ந்த டேக்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வரப்போகுதா, இல்லை எனக்கு அரசாங்க பதவி வரப்போதா அப்படிங்கிறது எல்லாமே யாருக்கு தெரியும்? சூரியனுக்கு தான் தெரியும் சரிங்களா, நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எனக்கு தெரிந்த விஷயத்தை எப்படி நம்முடைய ஆசிரியர் உயிர் திரு புரோடமூர்த்தி ஐயா அவர் தெரிஞ்ச விஷயங்களை ஒரு சில விஷயத்த சூட்சமாகவும் ஒரு சில விஷயத்த நேரடியாகவும் மக்களுக்கு கொடுத்துக்கிறாங்களா, அது போல நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோட கருத்துக்களை கற்ற கல்வியை நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் வீடியோவாக சரிங்களா. ஏன்னா இதான் காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது. அதாவது எப்படின்னா ஒரு சுயநலம், எனக்கு நானே என்னுடைய ஃபியூச்சருக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு பயன்படுங்கிறதுக்காகவும், எனக்கு யூடியூப்ல வீடியோ போட்டோமா எனக்கு 4 பேர் ஜாதகம் கொடுப்பாங்கிறதுக்காகவும் நம்ம அதை தொழிலாக பண்ணுறதுனால தான் இதை செய்கிறேன். அதுபோல் ஏழ்பி படிக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய ஜாதகம் பார்க்குற பலங்களை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பார்க்கலாமா, இல்லை இப்படிலாம் பாயிண்ட்ஸ் வருமா, நம்ம கிளாஸ் எடுத்தான் சொன்னாங்களோ, நம்ம இதுதான் இப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்காக ஏஎல்பி படிக்கிற மாணவர்களுக்கும் இது பயன்படும் சரிங்களா. அப்போனா இப்படித்தான் நம்ம லைஃப் வந்து போகுது. அப்படி இருக்கனால பின்னர் வருவதை, அதாவது எதிர்காலத்தில் வருவதை முன்னுக்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு நம்மளே தற்காப்பு நடவடிக்கையாக திட்டமிட்டு செல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை அட்சய லக்ன பദ്ധதி ஜோட முறை அப்படி வந்து புரியணும். அப்போனா இதே மாதிரி தான் நம்ம வந்து அவரவங்க சுயஜாதத்தை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி நமக்கு இப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சா இப்போ அலர்ட் ஆகிக்கணும். உதாரணமாக இது வந்து புரட்டாசி மாதங்க, ஐப்பசி மாதம் மழை பெய்யுங்க, கார்த்திகை மாதத்தில் குளிர் அடிக்குங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், வீட்டில் குடை இல்லைன்னா குடையை வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா. கம்பளி புடவை ரொம்ப பழைய புடவை மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்து வரைக்கும் இந்த குளிர் காலத்திற்காக முன்னுக்கூடி நம்ம ஜவுளி கடையில் போய் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும் பொழுது 2 போரையை வாங்க, 2 பெட்ஷீட்டை வாங்கு அப்படின்னு 2 தாடிக்கு 4 உரையா வாங்கு அப்படின்னு முன்னுக்கூடி நம்ம வாங்குவோம் பார்த்துருக்கீங்களா. அதுதாங்க திட்டமிடுதல். முந்தைய காலத்துல ஏன் அந்த தீபாவளிங்கிற பண்டிகை வந்தது, எதற்காக துணிமணி எடுத்தோம் அப்படின்னா மழை காலத்துல துணிமணிகள் காயப்பட்டால் காஞ்சி வராது. அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கூட 2 இருந்ததுன்னா நம்ம கெட்டிக்கலாமே அப்படிங்கிற கணக்கு முன்னோர்கள் அதை வழி நடத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க சரிங்களா. இது என்னுடைய சின்ன கருத்து. ஆனால் அனைத்துமே பின்னாடி வருவதை முன்னக்கூடி திட்டமிடக்கூடியது அப்படின்னு உணரும். இப்படி இருக்கும் பொழுது நான் இன்னொரு செயலையும் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன செயல் அப்படின்னா, எனக்கு வந்து சிவபுராணம் நல்லா தெரியும். அதே மாதிரி ஓம் நம சிவாய பராசக்தி சிவாய நமக
அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து நான் அடிக்கடி உச்சாரணம் பண்ணுவேன். அப்போ நான் இதை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உறங்கும் பொழுது எல்லாம் கேட்டுக்கோங்க, படுக்கும் பொழுது கண்ணமுடி படுக்கிறப்ப எனக்கு திரும்ப உறக்க வரலன்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னோம்னா சிவபுராணத்தை வந்து மைண்டில் ஓட விடுவேன். என்ன காரணம்னா, மூளை செயலிழந்தாலும் உடல் உயிரோடு இருந்தாலும் இல்லை தலைவலி இது மாதிரியான சிந்தனை நமக்கு வரணுங்கிற பிராப்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு வேலை செய்யாமல் படுத்து கிடக்குன்னு வச்சுக்கோங்க, படுத்திருந்தா கூட நம்மளோட ஆழ்மனம் அப்படிங்கிற அந்த சிந்தனை சிவபுராண நினச்சி சிவபுராணம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அப்படின்னா இரவு உறங்கும் பொழுது கூட என்னுடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிங்கிற அந்த மந்திர சிவபுராணத்தை வந்து என் மனது உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கும். டெய்லியில் பண்ண கிடையாது, என்னைக்கு நடப்புறதோ அதை பண்ணிக்கிறது. ஏன்னா இப்போ இருந்தே ட்ரைனிங். ஒரு நாய்க்கு ஒரு பந்தை போட்டு அதை எடுத்துகிட்டு வான்னு பழக்கணும்னா அது வந்து பழகிடும். ஒரு அவசர காலத்தில் ஒரு பொருளை தூக்கி போட்டு அதை எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துடும். அதுபோல் இந்த மனசு இந்த உடம்பு ஒரு நிலைக்கு வரங்கிறதுக்காக இப்போ இருந்து அதற்கான ட்ரெயினப் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படி தாங்க நம்ம வாழ்க்கை. இதற்காக தாங்க நாங்கள் வீடியோ போடுறேன்.